பகுதி 6. ஈஸ்டர் எக்ஸ்ட்ராவாகன்ஸா. இன்னும் இங்கே இருக்கிறீர்களா? சரி, அது உங்கள் விருப்பம், என்னை குறை சொல்லாதீர்கள். வரவிருக்கும் ஈஸ்டர் விடுமுறையை நான் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன், அதே சமயம் அச்சமாகவும் இருந்தேன். ஆவலுடன் எதிர்பார்த்தேன், ஏனென்றால் பயிற்சியிலிருந்து கிடைக்கும் அந்த 2 வார இடைவெளி, சாண்டியுடனான எனது வளரும் உறவை மேம்படுத்த எனக்கு போதுமான நேரத்தை வழங்கும். ஆனால் அச்சமாகவும் இருந்தது, ஏனென்றால் அவள் தன் பெற்றோருடன் வசிப்பதாலும் நான் ஒரு இராணுவ முகாமில் 4 பேர் தங்கும் அறையில் வசிப்பதாலும் நெருக்கத்திற்கான தனிமை கிடைப்பது கடினமாக இருந்தது. அதிர்ஷ்டவசமாக எனது பயிற்சி மூத்தவரான கார்த் விடுமுறையில் முகாமை விட்டு வெளியே சென்றிருந்தபோது தனது தனியறைக்கு என்னை இலவசமாக அனுமதித்து கடைசி நிமிடத்தில் எனக்கு ஒரு உயிர்நாடியை கொடுத்தார். நிச்சயமாக ஆண்கள் தங்கும் இடங்களில் பெண் விருந்தினர்களை அனுமதிப்பதும் அதற்கு நேர்மாறாக செய்வதும் கண்டிப்பாக தடை செய்யப்பட்டிருந்தது. ஆனாலும் இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு புகலிடம் உண்டு என்பார்கள். அந்த ஆபத்தை எதிர்கொள்வது மதிப்புக்குரியதாக இருக்கும். வழக்கமாக வியாழக்கிழமை இரவு NEAFI நடன நிகழ்ச்சிக்கு சாண்டி வருவாள் என்று நான் எதிர்பார்த்திருப்பேன். ஆனால் ஈஸ்டர் விடுமுறை காரணமாக அந்த வாரமோ அல்லது அடுத்த வாரமோ அது நடக்காது. 1974 இல் கைபேசிகள் இல்லாததால் அன்று மாலை அவள் வேலையிலிருந்து வீடு திரும்பும் வரை என்னால் சாண்டியை தொடர்பு கொள்ள முடியவில்லை. நான் சுமார் இரவு காலை 7:30 மணிக்கு ஒரு பொது தொலைபேசியிலிருந்து அவளுக்கு அழைத்தேன். அவளுடைய அம்மா தொலைபேசியை எடுத்து யார் அழைக்கிறார்கள் என்று கேட்டார். சாண்டி என்னை பற்றி அவளுடைய பெற்றோரிடம் ஏதாவது சொல்லியிருக்கிறாளா என்று எனக்கு உறுதியாக தெரியவில்லை. ஆனால் நான் அம்மாவிடம் இது டைட்டஸ் என்று அவரிடம் சொல்லுங்கள் என்று சொன்னதும் அவர் மகிழ்ச்சியுடன் ஓ ஹாய் டைட்டஸ் என்று சொல்லிவிட்டு தொலைபேசியை சாண்டியிடம் கொடுத்தார். வெளிப்படையாக பேசுவது சரிதான் என்பதை உறுதி செய்து கொண்டு அவளை வீட்டில் அழைத்ததால் அவளுடைய பெற்றோருக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது என்று நம்புவதாக அவளிடம் சொன்னேன். அவள் பரவாயில்லை என்றாள். அவர்களுக்கு என்னை பற்றி தெரியும், ஆனால் எங்கள் உறவின் விவரங்கள் தெரியாது. சமீபத்தில் நாங்கள் கடற்கரையில் ஒரு நாள் கழித்ததற்கும் ரயிலில் பயணம் செய்ததற்கும் பிறகு நல்லவேளையாக அது நடந்தது. அடுத்த நாள் மாலை புனித வெள்ளியன்று அவளுடைய உள்ளூர் மதுக்கடையில் சந்திக்க திட்டமிட்டோம். கார்த் வெளியூர் சென்றிருக்கும்போது நான் அவனுடைய தனி அறைக்கு குடிபெயர்கிறேன் என்று சாதாரணமாக குறிப்பிட்டேன். அங்கே அவளுடன் உடலுறவு கொள்ள விரும்புகிறேன் என்பதை வெளிப்படையாக காட்ட நான் விரும்பவில்லை. ஆனால் அவள் காமத்துடன் சிரித்துவிட்டு ஓ அது அருமை என்று பதிலளித்தாள். ஒருவேளை நாங்கள் இருவரும் ஒரே மனநிலையில் இருந்திருக்கலாம். பொது தொலைபேசியில் பணம் போடுவதற்கு என்னிடம் நாணயங்கள் தீரும் வரை நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். பிறகு விடை பெற்றோம். பின்னர் கார்த்தின் அறையை சற்று சுத்தம் செய்வதற்காக நான் மீண்டும் அந்த அடுக்குமாடி குடியிருப்புக்குச் சென்றேன். ஆய்வுகளுக்கு இடையில் அவன் மிகவும் அசுத்தமாக இருந்தான். அடுத்த நாள் மாலை நான் நகரத்திற்கு பேருந்தில் சென்றேன். நாங்கள் மது அருந்தக்கூடும், மேலும் நான் பின்னர் தனியாக திரும்பி வரமாட்டேன் என்று நம்பியதால் எனது BSA பேண்டம் பைக்கை பயன்படுத்துவது சாத்தியமில்லை. ரயில் நிலைய அணுகுசாலையில் இருந்த பேருந்தின் இறுதி நிறுத்தத்தில் நான் இறங்கி நேராக மதுக்கடையை நோக்கிச் சென்றேன். அங்கே தற்செயலாக வாசலிலேயே சாண்டியை சந்தித்தேன். நாங்கள் ஒருவரையொருவர் கட்டிப்பிடித்து முத்தமிட்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டோம். வங்கி விடுமுறை நாளான வெள்ளிக்கிழமை இரவு 9 மணிக்கு உள்ளே இன்னும் மிகவும் அமைதியாகவே இருந்தது. சாண்டி தன் தோழிகள் இருவரை கண்டதும் அவர்களிடம் சென்று நலம் விசாரிக்கச் சென்றாள். நான் மது அருந்துவதற்காக மதுக்கூடத்திற்குச் சென்றேன். நான் சாண்டியை மட்டுமே அருந்தினேன். இன்று இரவு அதிகமாக குடித்துவிட்டு மதுவின் சுவை மங்கிவிடக் கூடாது என்று விரும்பினேன். எனக்கு மது பரிமாறப்பட்டபோது சாண்டி தன் தோழிகளுடன் மேசையில் அமர்ந்திருந்ததை கவனித்தேன். நாங்கள் அங்கேதான் இருக்கப் போகிறோம் என்று யூகித்து நானும் அந்த மேசையில் சேர்ந்து கொண்டேன். அது ஒரு நல்ல முடிவாகவே அமைந்தது. உரையாடலை பகிர்ந்து கொள்ள ஒரு சிறிய குழு இருந்தது. பேச்சை சுவாரஸ்யமாக நகர்த்தியதுடன் எனக்கும் சாண்டிக்கும் இடையில் இருந்திருக்கக்கூடிய எந்த பதற்றத்தையும் தணித்தது. குறைந்தபட்சம் நான் மிகவும் பதற்றமாக இருந்தேன். ஆனால் அவளோ ஒரு நல்லவளைப் போல சிரித்துக்கொண்டும் கேலி செய்து கொண்டும் இருந்தாள்.
அந்த பெண்களுக்கு இடையேயான கேலிப் பேச்சுகள் சற்று வரம்பு மீறியதாக மாறின. மேலும் ரயில் பயணங்கள் குறித்த சில மறைமுகமான குறிப்புகளை நான் கவனித்தேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த நமது செயல்களைப் பற்றி சாண்டி அவளுடைய தோழிகளிடம் பேசியிருந்தாளா? அப்படித்தான் தோன்றியது. ஆனால் அவர்கள் பேசியதை கேட்டால் எனக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு ஏற்பட்டதாகத் தெரியவில்லை. அதனால் யாருக்கு என்ன கவலை? கடை மூடும் நேரத்தில் நாங்கள் விடை பெற்றுக் கொண்டோம். பிறகு சாண்டியும் நானும் ஊரில் உள்ள இரவு விடுதிகளில் ஒன்றிற்குச் செல்ல முடிவு செய்தோம். மதுக்கடையுடன் ஒப்பிடும்போது அது ஓரளவு பரபரப்பாக இருந்தது. ஆனால் கூட்டம் அலைமோதவில்லை. ஒரு இருண்ட மூலையில் காலியான மேசை ஒன்றை கண்டுபிடித்தோம். அங்கே நாங்கள் ஒருவரையொருவர் முத்தமிட்டு கொஞ்சம் தடவிக்கொண்டு அதிகபட்சம் முதல் கட்டமாக சில விஷயங்களைச் செய்து கொண்டோம். நாங்கள் கொஞ்சம் நடனமும் ஆடினோம், பெரும்பாலும் மெதுவான பாடல்களுக்குத்தான். அங்கே எங்களால் உண்மையாகவே நெருக்கமாக பழக முடிந்தது. சாண்டி தன் மார்பகங்களையும் மேட்டையும் என் மீது அழுத்தினாள். நான் என் விரைத்த ஆணுறுப்பை அவள் மீது தேய்த்தேன். இது சிறுபிள்ளைத்தனமான விஷயம் என்று எனக்கு தெரியும், ஆனால் அது எங்கள் காம உணர்வை தூண்டியது. அது அன்று மாலை முழுவதும் நான் கேட்க விரும்பியதை கேட்பதற்கான உத்வேகத்தையும் எனக்கு கொடுத்தது. அவள் என்னுடன் மீண்டும் தளத்திற்கு, கார்த்தின் அறைக்கு வர விரும்புகிறாளா? நான் சொல்வது அனுமதிக்கப்பட்டதா என்று சாண்டி தெரிந்து கொள்ள விரும்பினாள். நான் அவளிடம் உண்மையைச் சொல்ல வேண்டியிருந்தது. இல்லை, அது நிச்சயமாக அனுமதிக்கப்படவில்லை. நாங்கள் பிடிபட்டால் நான் பெரிய சிக்கலில் மாட்டிக்கொள்வேன். ஆனாலும் அவளுக்கு ஏற்படக்கூடிய மிக மோசமான விஷயம் என்னவென்றால், எதிர்காலத்தில் அவள் இராணுவத் தளத்திற்குள் வருவதற்கு தடை விதிக்கப்படலாம். ஆனால் அதுவும் நடக்க வாய்ப்பில்லை. நான் அவளுடன் இருக்க விரும்புவதாகவும் அந்த ஆபத்தை ஏற்க முழு மனதுடன் தயாராக இருப்பதாகவும், ஆனால் அவளுடைய முடிவை எந்தக் கேள்வியும் கேட்காமல் எந்த பழிச்சொல்லும் இல்லாமல் முழுமையாக ஏற்றுக்கொள்வேன் என்றும் அவளிடம் தொடர்ந்து சொன்னேன். அவளுக்குச் சங்கடமாக இருக்கும் ஒரு விஷயத்திற்கு அவளை தள்ள முயற்சிப்பதன் மூலம் இதுவரை எங்களுக்குள் இருந்த உறவை நான் கெடுக்க விரும்பவில்லை. சாண்டி தனது விருப்பங்களைப் பற்றி யோசித்தபடி அமைதியானாள். சில கணங்களுக்குப் பிறகு அவள் கேலியாகச் சிரித்துக்கொண்டே, சரி, நான் சம்மதிக்கிறேன். பின்விளைவுகளைப் பற்றி கவலையில்லை என்றாள். நான் திட்டமிட்டது இதுவல்ல, ஆனால் சரியான பாதையில்தான் இருந்தது. நாங்கள் அவசரமாக இன்னொரு பானம் அருந்தினோம். அவள் தைரியத்திற்காக, நானோ இன்னும் மென்மையாகவும் நிதானமாகவும் இருந்தேன். பிறகு அதிர்ஷ்டவசமாக குறுகியதாக இருந்த டாக்ஸி வரிசையில் சேர்ந்தோம். நான் அவளை காவற்கூடத்தில் பதிவு செய்தபோது எங்களுக்குள் ஒரு பதட்டமான தருணம் ஏற்பட்டது. நள்ளிரவு கடந்து வெகுநேரமாகிவிட்டது. பணியில் இருந்த சார்ஜென்ட் எங்களைச் சந்தேகத்துடன் பார்த்தார். அந்த நேரத்தில் ஒரு இளம் பெண் விருந்தினர் எங்கே போகிறார் என்று யோசித்தார். ஈஸ்டர் விடுமுறைக்காக திருமணமான எனது சக பயிற்சி மாணவர்களில் ஒருவருடன் அவர்களின் திருமணமானவர்களுக்கான வீட்டில் அவள் தங்கியிருப்பதாக நான் ஒரு பொய் கதையை தயாரித்திருந்தேன். அவர் அந்த பொய்யை ஏற்றுக்கொண்டார் அல்லது நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை பற்றி அவருக்கு சற்றும் கவலையில்லை. நான் போய் சொன்னால், நிலைமை தலைகீழானால் அதற்கு நானே பொறுப்பு என்று அவர் கேள்வி கேட்டிருந்தார். அவர் சாண்டிக்கு அந்த காலத்திற்கு ஒரு பார்வையாளர் அனுமதி அட்டையை கொடுத்தார். அவர் பின்னர் சரிபார்க்காத வரையில் அதற்கான வாய்ப்பு குறைவுதான். சாண்டி மற்றொரு முறை திரும்பி வந்து, நாங்கள் செல்ல வேண்டியிருந்தாலும் கூட நாங்கள் மீண்டும் அந்தச் சவாலை எதிர்கொள்ள வேண்டியிருக்காது. அடுத்த சவால், சாண்டியை யாருக்கும் தெரியாமல் எங்கள் தொகுதிக்குள் கொண்டு செல்வதுதான். தளத்தின் எங்கள் பகுதியில் தங்கியிருந்த பெரும்பாலான பயிற்சியாளர்கள் விடுப்பில் சென்றிருந்தனர். என் நம்பிக்கையின்படி நானும் பாடியும் மட்டுமே எங்கள் தொகுதியில் தங்கியிருந்தோம். எங்களை யாரும் பார்க்கவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு நான் பிரதான நுழைவாயில் கதவின் பூட்டு எண்ணை உள்ளிட்டு எங்களை உள்ளே அனுமதித்து சாண்டியை அவசரமாக கார்த்தின் அறைக்கு அழைத்துச் சென்று எங்களுக்கு பின்னால் கதவை பூட்டினேன். நான் திரைச்சீலைகளை மூடி படுக்கைக்கு மேலிருந்த விளக்கை எரியவிட்டேன். அறை முழுவதும் ஒரு மென்மையான பிரகாசமான ஒளி பரவியது. அந்த ஒற்றை அறைகள் பெரியதாக இல்லை. அறையின் மூன்றில் ஒரு பங்கு இடத்தை அடைத்துக்கொண்டிருந்த ஒரு ஒற்றை படுக்கை, ஒரு படுக்கையறை, அலமாரி மற்றும் ஒரு நாற்காலி ஆகியவை மட்டுமே தனியாக வைக்கப்பட்டிருந்த தளபாடங்கள்.
மற்ற அனைத்தும், அதாவது ஒரு ஆடை அலமாரி, சேமிப்பு பெட்டிகள் மற்றும் ஒரு சிறிய மடக்கக்கூடிய வேலை மேசை ஆகியவை ஒரு சுவர் அலமாரியில் பொருத்தப்பட்டிருந்தன. அக்காலத்தில் உலகெங்கிலும் உள்ள இங்கிலாந்து இராணுவ தளங்களில் இந்த வடிவமைப்பு மிகவும் பொதுவானதாக இருந்தது. சாண்டியின் கண்கள் உடனடியாக கார்த்தின் படுக்கைக்கு மேலே சுவரில் ஒட்டப்பட்டிருந்த கவர்ச்சி படங்களின் தொகுப்பின் மீது சென்றன. பல்வேறு ஆண்களுக்கான பத்திரிகைகளின் நடுப்பக்கங்களும் பக்கங்களும் அனைத்தும் மேலாடையற்ற அல்லது முழு நிர்வாண மாடல்களைச் சித்தரித்தன. நான் இதை பற்றி யோசிக்கவே இல்லை. நான் அவளுக்கு பின்னால் தவித்துக் கொண்டிருந்தபோது அவள் முகத்தில் ஒரு நக்கலான புன்னகையுடன் அந்த படங்களை ஆராய்ந்தாள். உன் சுவரில் ஆபாச படங்கள் இருக்கின்றனவா என்று அவள் கேட்டாள். முகம் சிவக்க ஆம் என்று ஒப்புக்கொண்டேன். அடுத்த வாரம் அவற்றை பார்க்க வேண்டும் என்று அவள் வற்புறுத்துவாள். என் தர்மசங்கடத்தை பார்த்துச் சிரித்தவாறே அவள் குறிப்பாக அழகான மார்பகங்கள் அல்லது கவர்ச்சியான அந்தரங்க முடி, இன்னும் 70 கள்தான் நண்பர்களே என்று கருத்துக்களைச் சொல்ல ஆரம்பித்தாள். பிறகு தீப்பிழம்பு போன்ற செம்பட்டை அந்தரங்க முடியுடன் இருந்த மிக பெரிய மார்பகங்களை கொண்ட ஒரு மாடலின் படத்தை கண்டாள். ஓ சே என்றாள் அவள். நாம் பிறகு இதை பற்றி பேச வேண்டும். ஆமாம். நான் முன்னரே கொண்டு வந்திருந்த சைடர் குடுவையின் மூடியை திறந்து தனி அறைகளில் மதுவும் தடை செய்யப்பட்ட ஒன்று எங்கள் இருவருக்கும் ஒரு குவளை நிறைய ஊற்றினேன். சாண்டி சற்று போதையில் இருந்தாள். ஆனாலும் அவள் சுயநினைவு முழுமையாக திரும்பியிருந்ததால் நான் அவளைச் சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறேனோ என்று கவலைப்படவில்லை. நாங்கள் படுக்கையில் அமர்ந்து கோப்பைகளை தட்டி இதுவரை கிடைத்த வெற்றியை கொண்டாடினோம். கண் இமைக்கும் நேரத்தில் நாங்கள் ஒருவரையொருவர் அணைத்து கொண்டு தீவிரமாக முத்தமிட்டு ஒருவரின் ஆடையை மற்றவர் இழுத்தோம். என் நாக்கு அவளுடைய நாக்கை, உதடுகளை, பற்களை ஆராய்ந்தபோது நான் அவளுடைய மேலாடையின் பொத்தான்களை ஒவ்வொன்றாக கழற்றினேன். கைப்பட்டைகளில் இருந்த பொத்தான்களை நினைவில் கொண்டு அதை அவள் தோள்களிலிருந்து உரித்தெடுத்தேன். அப்போது அவளுடைய மார்பகங்களைச் சிரமப்பட்டு தாங்கியிருந்த இளஞ்சிவப்பு நிற சரிகை வேலைப்பாடுகள் கொண்ட உள்ளாடை தெரிந்தது. சாண்டி என் சட்டையின் பொத்தான்களை கழற்ற நான் அவள் உள்ளாடைக்கு மேலாக அவள் மார்பகங்களை தடவினேன். அவற்றை என் கைகளில் எடை போட்டேன். அவை கனமாகவும் முழுமையாகவும் இருந்தன. நான் என் உள்ளங்கைகளால் அவற்றின் முனைகளை தேய்த்தேன். அவளுடைய முலைக்காம்புகள் இறுகி அந்த துணியை அழுத்துவதை உணர்ந்தேன். இப்போது நானும் மேலாடையின்றி இருந்தேன். சாண்டி என் மீது சாய்ந்து முதலில் ஒன்றையும் பின்னர் மற்றொன்றையும் தன் வாய்க்குள் உறிஞ்சினாள். எனக்கு இதுவும் ஒரு புது அனுபவம்தான். ஆனால் அது எனக்கு மிகவும் கிளர்ச்சியூட்டுவதாக இருந்தது. அவளது தொடுதலில் நான் மெதுவாக முனகினேன். ஆனால் இந்த விளையாட்டை இருவராலும் ஆட முடியும். சாண்டி என் மார்பகங்களுக்கு தன் வாயால் இன்பம் கொடுத்து கொண்டிருக்க நான் அவள் பின்னால் கையை நீட்டி அவளது பிராவை அவிழ்த்து அவளுடைய பிராவையும் விடுவித்தேன். முதல் முறையாக அவற்றின் முழுமையான நிர்வாண அழகை அவை எனக்குக் காட்டின. எங்களுக்கு மேலே சுவரில் இருந்த சில போஸ்டர் பெண்கள் கூட அவளுக்கு ஈடாக இல்லை. சுருங்கிய கருமையான காம்புகளுக்குள் பளிங்கு அளவுள்ள விரைத்த காம்புகளுடன் அவை ஒரு பெரிய டீ கப் அளவு என்று சொல்வேன். நான் அவளை மெதுவாக படுக்கையில் சாய்த்து அவளது முலைக்காம்புகளை நக்கவும் உறிஞ்சவும் கடிக்கவும் வசதியாக என்னை நிலைநிறுத்திக் கொண்டேன். அதே நேரத்தில் அவளும் எனக்கு அதையே தொடர்ந்து செய்தாள். நாங்கள் இருந்த அந்த விசித்திரமான நிலையை பார்த்து அவள் சிரித்தாள். ஆனால் நான் அவளை மெதுவாக கடித்தபோது இன்பத்தில் மென்மையாக பூனைக்குட்டி போல கத்தினாள். இந்த நிலையில் என் கைகளும் புஜங்களும் சாண்டியின் முகத்தில் என் பாரம் படாமல் பார்த்து கொண்டன. ஆனால் அவளால் தன் தலைக்கு மேலே கையை நீட்டி என் கால்சட்டையின் கொக்கிகளை அவிழ்த்து என் விரைத்த உறுப்பை வெளியே எடுக்க முடிந்தது. என் மனதில் அவள் ஆரம்பத்திலேயே எனக்கு கைப்பழக்கம் செய்து விந்து வெளியேற்ற வைத்துவிடுவாள் என்று திட்டமிட்டிருந்தேன். அப்படி நாங்கள் புணர நேர்ந்தால் நான் இன்னும் சிறிது நேரம் தாக்குப்பிடிப்பேன் என்று நம்பினேன். ஒருவேளை நாங்கள் புணராவிட்டாலும் பரவாயில்லை, நான் ஒரு முறையாவது விந்து வெளியேற்றியிருப்பேன். சாண்டி என் முலைக்காம்புகளை முத்தமிட்டு நக்கிக்கொண்டே மெதுவாக எனக்குள் கைப்பழக்கம் செய்யத் தொடங்கினாள். ஆனால் அந்த நிலை விரைவில் எங்கள் இருவருக்கும் அசௌகரியமாகிவிட்டது. அதனால் நான் எழுந்து படுக்கையில் பக்கவாட்டில் அமர்ந்தேன். அவள் எனக்கு இடதுபுறம் நிமிர்ந்து அமர்ந்தாள்.
இந்த நிலை, சாண்டி எனக்கு மேலே சிரமப்படாமல் என் ஆண்குறியுடன் மீண்டும் வேலையை தொடர அனுமதித்தது. அதுமட்டுமின்றி அவளுடைய பாவாடைக்கு அடியில் அவளை அணுகுவதற்கான வழியையும் எனக்கு வழங்கியது. அவள் கைப்பழக்கம் செய்து கொண்டிருக்க, நான் என் வலது கையை அவளுடைய டைட்ஸ் மற்றும் உள்ளாடைக்குள், அவளுடைய அந்தரங்க முடிகளின் அடர்ந்த புதருக்குள் செலுத்தி, அவளுடைய ஈரமான புண்டையின் இதழ்களை கண்டுபிடித்தேன். நான் என் நடுவிரலால் அந்த இதழ்களை பிரித்து, அவளுடைய உதடுகளை தொட்டபோது, அவள் மூச்சை வேகமாக உள்ளிழுத்து, இன்பத்தில் பெருமூச்சு விட்டாள். நான் அவளுடைய மூடியிருந்த பெண்குறியை கண்டுபிடித்து, அதைச் சுற்றி என் விரலை வட்டமிடத் தொடங்கினேன். அது அவளிடமிருந்து மேலும் முனகல்களை வரவழைத்தது. எச்சரிக்கை ஏதுமின்றி அவள் என்னை விட்டுவிட்டு எழுந்து, தன் உள்ளாடைகளை வேகமாக அகற்றிவிட்டு, மீண்டும் தன் இருக்கையில் அமர்ந்து என் ஆண்குறியை சுயின்பம் செய்யத் தொடங்கினாள். சாண்டி இன்னும் தன் பாவாடையை அணிந்திருந்தாள், ஆனால் இப்போது அவளுடைய பெண்குறியை நான் இன்னும் நன்றாக அணுக முடிந்தது. நான் மீண்டும் பெண்குறி தூண்டுதலை தொடங்கினேன், ஆனால் இப்போது என் இடது கையை குறுக்கே நீட்டி, முதலில் ஒரு விரலையும் பின்னர் 2 விரல்களையும் அவளுடைய மிகவும் ஈரமான பெண்குறிக்குள் செருக முடிந்தது. எங்கள் பரஸ்பர சுயின்பம் தொடர்ந்ததால் நாங்கள் இருவரும் உச்சக்கட்டத்தை நோக்கிச் சென்று கொண்டிருந்தோம். அவள் முதலில் அதை அடைவாள் என்பது என் திட்டத்தில் இல்லை. ஒரு நீண்ட, ஆழமான, திணறலான முனகலுடன் அவள் என் ஆண்குறியை விட்டுவிட்டு தன் முலைக்காம்புகளை கிள்ளினாள். அவள் அவற்றை தன் உடலிலிருந்து மிகவும் கடினமாக இழுத்தாள், தன் மார்பகங்களை நீட்டினாள். அவள் தனக்குத்தானே தீங்கு விளைவிப்பாள் என்று நான் உறுதியாக நம்பினேன். சாண்டியின் உடல் நடுங்கியது. அவள் தன் மேட்டை என் கைகளுக்கு எதிராக கடுமையாக அழுத்தினாள், தொடர்பை அதிகப்படுத்தினாள். அவளுடைய உச்சக்கட்டம் அவள் உடல் முழுவதும் பரவியது. சாண்டி சில நிமிடங்கள் மூச்சு வாங்கியபடி கண்களை மூடிக்கொண்டு எதைப் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தாள் என்று எனக்கு தெரியவில்லை. பேசும் அளவுக்கு அவளுக்கு நினைவு திரும்பியதும் அவள் என் முகத்தை தன் கைகளுக்குள் எடுத்து என்னை ஆழமாக முத்தமிட்டு அவளுக்கு உச்சக்கட்டத்தை ஏற்படுத்தியதற்காக நன்றி சொன்னாள். நான் நிச்சயமாக அதில் மகிழ்ச்சியடைந்தேன், ஆனால் முக்கியமாக அவளது உடல்தான் பலனை தந்தது என்றும், நான் அதற்கு துணைபுரிய ஒரு சிறு உராய்வை மட்டுமே கொடுத்தேன் என்றும் அவளுக்கு மீண்டும் நினைவூட்டினேன். அவள் என்னை பார்த்து புன்னகைத்து மீண்டும் முத்தமிட்டாள். பிறகு தன் முழங்கால்களுக்காக கட்டிலிலிருந்து ஒரு தலையணையை எடுத்து என் முழங்கால்களை பிரித்து அவற்றுக்கு இடையில் மண்டியிட்டாள். முதலில் அவள் மீண்டும் எனக்கு வாய்வழி புணர்ச்சி செய்யப் போகிறாள் என்று நினைத்தேன். ஆனால் அதற்கு பதிலாக அவள் என் ஆண்குறியை தன் கையில் ஒருவித உள்ளங்கை பிடியுடன் பிடித்தாள். அதில் அவளது கட்டைவிரல் என் ஆண்குறியின் அடிப்பகுதியில் நுனியில் படும்படியும் மற்ற விரல்கள் மேலேயும் இருந்தன. இது ஒரு சாதாரண சுயின்பத்திலிருந்து மாறுபட்ட ஒரு உணர்வை தந்தது. அது விரைவில் என்னை மீண்டும் உச்சக்கட்டத்திற்கு கொண்டு வந்தது. அவ்வப்போது சாண்டி தன் பிடியை மாற்றி தன் விரல் நுனிகளையும் கட்டைவிரலையும் என் ஆண்குறியின் நுனியைச் சுற்றி ஒரு வட்டமாக வைத்தாள். உண்மையில் அவள் தன் நாவால் என் ஆண்குறியின் தண்டு முழுவதும் மற்றும் நுனிக்கு கீழேயும் சில முறை நக்கினாள். அவளுடைய நாக்கு என்னை நடுங்கவும் சிலிர்க்கவும் வைக்கும் விதம் அவளுக்கு பிடித்திருந்தது, ஆனால் பெரும்பாலும் அது ஒரு அருமையான கைவேலையாகத்தான் இருந்தது. இப்போது உச்சக்கட்டத்தை அடைந்து அதிர்ஷ்டம் இருந்தால் பின்னர் மிக வேகமாக உச்சக்கட்டத்தை அடைவதை தாமதப்படுத்தலாம் என்ற நம்பிக்கையுடன் என் குறிக்கோள் இருந்தால் நான் ஏமாற்றமடையப் போவதில்லை. சாண்டியின் கைவேலை முற்றிலும் அற்புதமாக இருந்தது. இந்த முறை எந்த அறிவியல் தேற்றங்களையும் சொல்வது என்னை தடுக்கப் போவதில்லை. நான் அவளுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்க முயன்றேன், ஆனால் சரியான நேரத்தில் வார்த்தைகள் வெளிவரவில்லை. அவள் என் உச்சக்கட்டத்தை உணர்ந்திருக்க வேண்டும் அல்லது குறைந்தபட்சம் எதிர்பார்த்திருக்க வேண்டும். இந்த முறை அவள் என் ஆண்குறியை நேராக தன்னை நோக்கி திருப்பி வெறித்தனமாக என்னை உந்தித் தள்ளினாள். மேலும் என் விந்துவின் வேகமான பீரிடல்கள் அவள் முகம், மார்பு மற்றும் மார்பகங்களில் நேரடியாக பட்டபோது சத்தமாக பெருமூச்சு விட்டாள். இப்போது நான் மூச்சுத்திணறலுடன் பின்னால் சரிந்து விழுந்தேன். என் பார்வை வெறித்து பார்த்து தற்காலிகமாக இருளில் மங்கிக் கொண்டிருந்தது. என் தளர்ந்த இமைகளின் வழியே சாண்டி என் விந்தணுவை தன் மார்பகங்களிலும் காம்புகளைச் சுற்றியும் மசாஜ் செய்வதை பார்த்தேன். அவள் தன் இயல்பான நிலையில் இருப்பது போல் தோன்றியது. சில கணங்களுக்கு தன் உடலில் இருந்த என் விந்தணுவை தவிர வேறு எதையும் அவள் கவனிக்கவில்லை.
உண்மையைச் சொல்லப்போனால் அது சற்று திகிலூட்டுவதாக இருந்தது, அல்லது மிகவும் பாதிப்பில்லாத ஒன்றாக இருந்தாலும். இது போன்ற ஒரு விசித்திரமான பாலியல் நாட்டமுள்ள ஒருவரை நான் இதற்கு முன் சந்தித்ததில்லை என்பதுதான் காரணமாக இருக்கலாம். இருப்பினும் விரைவில் என் பார்வை தெளிவடைந்தது. சாண்டி தன் மனம் சென்ற இடத்திலிருந்து மீண்டு வந்தாள். அவள் எழுந்து ரேடியேட்டருக்கு அருகில் இருந்த துண்டு வைக்கும் கம்பியை நோக்கி நடந்து சென்று ஒரு கைத்துண்டை எடுத்தாள். அது கார்த்தின் கைத்துண்டு. அதை நான் பின்னர் துவைக்க வேண்டியிருந்தது. அதை பயன்படுத்தி தன் முகத்திலும் உடலிலும் இருந்த என் விந்தின் எச்சங்களை சுத்தம் செய்தாள். அந்த நேரத்தில் அவள் தன் தொடை வரை மட்டுமே நீளமுள்ள பாவாடையுடன் வெட்கமின்றி என் முன் நின்று கொண்டிருந்தாள். ஆனால் அது விரைவில் மாறவிருந்தது. என் கண்களை நேராக பார்த்தபடி சாண்டி தன் பின்னால் கையை நீட்டி தன் பாவாடையின் பின்பக்க ஜிப்பை கழற்றினாள். அந்த ஆடையை தன் காலடியில் விழவிட்டு என்னை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்து விலகிச் சென்றாள். அங்கே அந்த நிழலான விளக்கின் ஒளியில் அவள் முதன்முறையாக என் முன் முற்றிலும் நிர்வாணமாக நின்றாள். அந்த தருணத்தில் அவளை குண்டானவள் என்று நினைத்தது எவ்வளவு பெரிய அநீதி என்பதை நான் உணர்ந்தேன். அவள் குண்டாக இல்லை, உண்மையில் அவள் கொழு கொழுவென்று கூட இல்லை. அவள் சராசரியை விட பெரிய உருவம் கொண்ட ஒரு பெண்மணி. அவளது உடலமைப்பு அவளது உயரத்திற்கு ஏற்றவாறு கச்சிதமாக அமைந்திருந்தது. நான் அவளது உருவத்தை, முகத்தை, மார்பகங்களை, இடுப்பை, தொடைகளை, கெண்டைக்கால்களை மற்றும் பாதங்களை உள்வாங்கிக் கொண்டு தலை முதல் கால் வரை, முதுகு முதல் தலை வரை மேலும் கீழும் நோட்டமிட்டேன். அவளது நிர்வாணத்தை நான் பருகினேன். அதன் மையத்தில் அவளது சுடர்விடும் சிவப்பு நிற அந்தரங்க மயிர் இருந்தது. நான் அப்படியே உறைந்து போனேன். சாண்டி நெளிய ஆரம்பித்தாள். நான் அவளையே உற்று பார்த்து கொண்டிருப்பதும் அவளுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவதும் எனக்கு புரிந்தது. வாவ் என்று நான் வியப்புடன் கூறினேன். நான் எழுந்து அவளை என் கைகளால் அணைத்து அவளை முத்தமிட குனிந்தேன். அவள் தளர்ந்து என் முத்தத்தை ஏற்றுக்கொண்டாள். நான் அவளைச் சுழற்றி மெதுவாக கட்டிலில் தள்ளினேன். நான் அவளுடன் அங்கேயே அப்போதே உடலுறவு கொள்ள விரும்பினேன். ஆனால் விந்து வெளியேறிய பிறகு விரைப்புத்தன்மையை நிலைநிறுத்தும் திறனோ அல்லது உடனடியாக மீண்டும் விரைப்படையும் திறனோ எனக்கு இல்லை. அதனால் நான் மீண்டும் எழுவதற்கு சிறிது நேரம் ஆகும் என்று எனக்கு தெரியும். அதற்கு பதிலாக நான் அவளுடைய தொடைகளை பிரித்து அவள் முன்பு இருந்த தலையணையின் மீது அவற்றுக்கு இடையில் மண்டியிட்டேன். அவளுடைய மயிர்களை பிரித்து அவளுடைய பிளவை கண்டுபிடித்து அதன் வெளி இதழ்களை மேலும் கீழும் நக்க ஆரம்பித்தேன். சாண்டி தன் கைகளை என் தலையின் பின்புறத்தில் வைத்து என் வாயை அவளுடைய பாலுறுப்பின் உச்சிக்கு வழிநடத்தினாள். அதனால் நான் அவளுடைய கிளிட்டோரிஸை உறிஞ்சி நக்க முடிந்தது. அது அவளை மகிழ்ச்சியில் முனக வைத்தது. அவளது கிளர்ச்சி அதிகரிக்க அதிகரிக்க அவளது உதடுகள் பிரிந்து சதைப்பற்றுள்ள அவளது உள் உதடுகளை வெளிப்படுத்தின. நான் அதை என் பற்களுக்கு இடையில் உறிஞ்சி மெதுவாக கடித்துவிட்டு மீண்டும் அவளது கிளிட்டோரிஸுக்கு திரும்பினேன். சாண்டி தனக்கு எளிதில் உச்சக்கட்டம் வந்துவிடும் என்று சொன்னபோது அவள் சும்மா சொல்லவில்லை. என் வாய்வழி புணர்ச்சிக்கு பிறகு சில நிமிடங்களிலேயே அவள் மீண்டும் உச்சக்கட்டத்தை அடையும் தருவாயில் இருந்தாள். படுக்கையில் அவளது இடுப்புகள் குலுங்கத் தொடங்கின. அவள் என் தலையை தன் தொடைகளுக்கு இடையில் நசுக்கினாள். அதே நேரத்தில் என் முகத்தை அவளது யோனியின் மீது அழுத்தி எனக்கு மூச்சுவிட கடினமாக ஆக்கினாள். உச்சக்கட்டம் அவளது உடலை ஆட்கொண்டதால் அவளும் சுமார் 20 வினாடிகள் மூச்சை அடக்கினாள். பிறகு என் மீதான தன் பிடியை சற்று தளர்த்தி நான் மூச்சு விடுவதற்கு போதுமான அளவு மேலே வர அனுமதித்தாள். மீண்டும் ஒருமுறை அவளது இன்பத்திற்கு முழு பெருமையையும் நான் எடுத்துக்கொள்ள முடியாது என்று எனக்கு தெரியும். ஆனால் அதில் ஒரு பகுதியாக இருப்பது எவ்வளவு நன்றாக இருந்தது தெரியுமா? மிக குறுகிய ஓய்வு நேரத்திற்கு பிறகு சாண்டி என் மீதமுள்ள ஆடைகளான கால்சட்டை மற்றும் உள்ளாடைகளை கழற்றுவதற்காக இழுத்தாள். நான் எழுந்து நின்று அவற்றை கழற்ற அவளுக்கு உதவினேன். என் காலுறைகளுடன் சேர்த்து அவற்றை எனக்கு பின்னால் தரையில் கொட்டினேன். நான் என் கோட் பாக்கெட்டில் துழாவி அங்கே நான் மறைத்து வைத்திருந்த டியூரெக்ஸ் பாக்கெட்டை எடுத்துக்கொண்டு படுக்கைக்கு திரும்பினேன். சாண்டி என்னை சைகையால் அழைத்து என்னிடமிருந்து அந்த பாக்கெட்டை வாங்கி அதிலிருந்து ஒன்றை எடுத்து அவளுக்கு பக்கத்தில் படுக்கையில் வைத்தாள். அவள் கைகளை நீட்டி என் ஆணுறுப்பை தன் இரு கைகளாலும் பிடித்தாள்.
ஒருவித உருட்டும் அசைவை பயன்படுத்தி அவள் அதை மீண்டும் முழு விறைப்புக்கு கொண்டு வந்தாள். பிறகு அந்த ஃபாயில் பாக்கெட்டை திறந்து அந்த ரப்பரை எனது திறந்த ஆணுறுப்பின் நுனியில் வைத்து அதை என் தண்டின் நீளம் முழுவதும் உருட்டினாள். இதுவே மிகவும் கிளர்ச்சியூட்டுவதாக இருந்தது, மேலும் அது என்னை இன்பத்தில் நடுங்கச் செய்தது. அதை பார்த்து சாண்டி சிரித்தாள். ரப்பர் உறுதியாக பொருத்தப்பட்டதும் சாண்டி பின்னால் சாய்ந்து தன் தொடைகளை பிரித்து என்னை அழைப்பது போல தன் விரிந்த கைகளை நீட்டினாள். அந்த குறுகலான ஒற்றை படுக்கையில் அவ்வளவு எளிதாக இல்லாத அந்த தொடைகளுக்கு இடையில் நான் நகர்ந்தபோது அவள் ஒரு கையால் என் ரப்பர் போர்த்திய ஆணுறுப்பை நோக்கி நீட்டியபடியே மறு கையால் தன் அந்தரங்க முடிகளையும் யோனி இதழ்களையும் பிரித்தாள். நான் மெதுவாக என் உடலை அவளை நோக்கி நகர்த்தினேன். முந்தைய வாய்வழி தூண்டுதலால் இன்னும் நன்கு ஈரப்பதத்துடன் இருந்த அவளது நுழைவாயிலுக்கு அவள் என்னை வழிநடத்தினாள். என் விரைத்த ஆண்குறியின் ரப்பர் பூசப்பட்ட நுனியை அவளது யோனிக்குள் நுழைத்தபடி சாண்டி தன் கைகளை என் பிட்டங்களுக்கு நகர்த்தி என்னை அவளுக்குள் இழுத்தாள். நான் எளிதாக உள்ளே நழுவினேன். எங்கள் அந்தரங்க முடிகள் சந்தித்தன. நான் விந்து வெளியேற்றிவிடுவேன் என்ற உடனடி உணர்விலிருந்து மீள்வதற்காக சில கணங்கள் அசைவற்று இருந்தேன். மீண்டும் கட்டுப்பாட்டிற்கு வந்ததும் சாண்டியின் தலைக்கு மேல் கையை நீட்டி உலோகக் கட்டிலின் குறுக்கு கம்பியை பிடித்து என் மேல் உடல் எடையை அவள் மீது படாமல் பார்த்து கொண்டேன். இப்போது வசதியாக இணைந்திருந்த நான் முதலில் மெதுவாக ஆனால் படிப்படியாக வேகத்தை அதிகரித்து அவளுக்குள் மேலும் கீழும் நகர ஆரம்பித்தேன். சாண்டி தன் பாதங்களை தன்னை நோக்கி உயர்த்தினாள். அவளது குதிகால்கள் கிட்டத்தட்ட அவளது பிட்டத்தை தொட்டன. இந்த சரிசெய்தல் என் உடலின் ஏதோ ஒரு பகுதியை அவளது பெண்குறியுடன் தொடர்பு கொள்ள வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் இப்போது நான் வருடும்போது அவள் எங்கள் அசைவுக்கு ஏற்ப ஓ ஆமாம், ஓ புணர்ச்சி அல்லது ஆம் சரியாக அங்கே என்று முணுமுணுத்தாள். அவள் முன்னதாக எனக்கு கொடுத்த சுயின்பம் என் உச்சக்கட்டத்தை தடுத்து நிறுத்தி வேலையை செய்து கொண்டிருந்தது. ஆனால் என்னால் என்றென்றும் தாக்குப்பிடிக்க முடியாது. நாங்கள் இருவரும் உச்சக்கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருந்தபோது சாண்டி என் முலைகளை கடி என்று கெஞ்சினாள். இது எங்கள் புணர்ச்சியின் போது ஒரு வழக்கமாகிவிட்டது. நான் என் முகத்தை குனிந்தேன். ஆனால் அவளுடைய முலைகளை என்னால் முழுமையாக எட்ட முடியவில்லை, அவள் தன் கைகளால் அவற்றை என் பக்கம் தூக்கும் வரை. நான் அவளுடைய முலைகளின் மென்மையான சதையை என் பற்களுக்கு இடையில் உறிஞ்சி மெதுவாக கடித்தேன். அவள் இன்னும் வேகமாக, முலைக்காம்புகள் இன்னும் வேகமாக என்று என்னை கண்டித்தாள். நான் அவளுக்கு காயம் ஏற்படுத்திவிடுவேனோ என்று பயந்தேன். ஆனால் முன்பை போலவே அவள் அந்த வலியை ரசித்தாள். அதன் பிறகு அவளுடைய முலைகளில் தெளிவான கடித்தடங்களும் காயங்களும் இருந்தன. ஆனால் அவள் அதை பொருட்படுத்தவில்லை. சாண்டியின் உச்சக்கட்டம் முன்பை போலவே உடைந்தது. அவளுடைய உடல் இறுகியது. அவளுடைய தொடைகள் துடித்தன. அவள் ஒரு அடக்கப்பட்ட முனகலை வெளிப்படுத்தினாள். இந்த முறை எங்கள் உடல்கள் இணைந்த இடத்தில் ஒரு தெளிவான ஈரப்பசியும் ஏற்பட்டது. எனக்கு அதுதான் முடிவாக இருந்தது. அதேபோன்ற முனகலுடனும் இருகலுடனும் நான் என் விந்தணுவை அந்த ரப்பர் உறைக்குள் பீச்சியடித்தேன். என் கைகள் தளர்ந்தன. ஒரு கணம் என் முழு உடல் எடையும் தரையில் விழுந்து கிடந்த சாண்டியின் மீது விழுந்தது. அது அவளை முனக வைத்தது. அவள் என்னை விலக்கி தள்ளினாள். அந்த நெருக்குதல் தணிந்தது. ஆனால் அதே சமயம் என் ஆண்குறியை அவளது யோனியிலிருந்து வெளியே எடுக்கவும் வேண்டியிருந்தது. நல்லவேளையாக அந்த ரப்பர் கூடுதல் உதவியின்றி அசையாமல் இருந்தது. நாங்கள் அமைதியாக மீண்டு கொண்டிருந்தோம். நான் என் முகத்தை அவளது அடிவயிற்றில் அவளது மேட்டிற்கு சற்று மேலே லேசாக பதித்திருந்தேன். நான் சும்மா அவளது மயிர்க்கற்றையுடன் விளையாடிக் கொண்டிருந்தேன். என் விரல்களில் அதன் சுருள்களைச் சுழற்றினேன். சாண்டி மௌனத்தை கலைத்தாள். டைட்டஸ், நான் சிறுநீர் கழிக்க வேண்டும். ஆஹா, இதற்கு முன் எனக்கு தோன்றாத ஒரு நடைமுறை சிக்கல். ஆண்களுக்கு மட்டுமேயான தங்குமிட கட்டிடம், பெண்களுக்கான கழிப்பறைகள் இல்லை. அவள் பொதுவான வசதிகளை பயன்படுத்துவதை தவிர வேறு வழியில்லை. இப்போது வீட்டில் நானும் பாடியும் மட்டுமே இருக்கிறோம் என்பது எனக்கு உறுதியாக தெரிந்தது. அது அதிகாலை நேரம் என்பதால் கண்டுபிடிக்கப்படுவதற்கான ஆபத்து குறைவாக இருந்தது. நான் எழுந்து கால்சட்டையை அணிந்து கொண்டு எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று உறுதிப்படுத்த தாழ்வாரத்திற்குச் சென்றேன்.
நான் திரும்பி வந்தபோது சாண்டி தன் நிர்வாணத்தின் மீது கோட்டை போட்டுக்கொண்டு காலணிகளையும் மாட்டிக்கொண்டிருந்தாள். நான் அவள் கையை பிடித்து அவளை கழிப்பறைகளுக்கு வழி காட்டினேன். நான் விளக்குகளை போட்டதும் அவள் அந்த அறையின் அமைப்பை உற்று நோக்கினாள். கழிவறை அறைகள், முழு உயர சிறுநீர் கழிப்பிடங்கள் மற்றும் அவற்றுக்கு அருகில் இருந்த கை கழுவும் தொட்டிகள். அவள் கண்களில் ஒரு குறும்பு பார்வையுடன் நேராக சிறுநீர் கழிப்பிடங்களை நோக்கிச் சென்று தன் கோட்டின் பொத்தான்களை கழற்றித் திறந்து இடுப்பை முன்னோக்கி தள்ளினாள். அவள் அங்கேயே நின்று சிறுநீர் கழிப்பிடத்தில் சிறுநீர் கழிக்கப் போகிறாள் என்று நான் உண்மையாகவே நினைத்தேன். ஆனால் சில கணங்கள் பாசாங்குத்தனமாக முக்கிய பிறகு அவள் என்னை பார்த்து சிரித்துக்கொண்டே திரும்பி வேண்டாம் என்பது போல தன் விரல்களை அசைத்து அறைகளில் ஒன்றை நோக்கிச் சென்றாள். உண்மையைச் சொல்லப்போனால் எனக்கு சற்று ஏமாற்றமாக இருந்தது. அதை நான் பார்த்திருக்க விரும்பியிருப்பேன். அவள் சிறுநீர் கழித்து கொண்டிருந்தபோது நானும் ஒரு சிறுநீர் கழிப்பிடத்திற்குச் சென்று என் தேவைகளை முடித்துக்கொண்டு கைகளை கழுவிக்கொண்டேன். சாண்டி முடிக்கும் வரை நான் காத்திருந்தேன். பிறகு நாங்கள் அவசரமாக அறைக்கு திரும்பினோம். நாங்கள் மீண்டும் பூட்டிக்கொண்டதும் ரேடியேட்டரில் காற்றாடிக்கொண்டிருந்த கார்த்தின் தளர்வான டி ஷர்ட்டுகளில் ஒன்றை சாண்டி எடுத்து அது சுத்தமாக இருக்கிறதா என்று முகர்ந்து பார்த்து அதை அணிந்து கொண்டு படுக்கையில் ஏறினாள். அன்றிரவு முழுவதும் அவள் இங்கேயே தங்கப்போவதாக எனக்கு மௌனமாகச் சொன்னாள். நான் என் ஆடைகளை களைந்துவிட்டு அவளுடன் சேர்ந்து கொண்டேன். விடியும் வரை உடலுறவுக்கு பிந்தைய பேரின்பத்தில் நாங்கள் ஆழ்ந்து உறங்கினோம் என்று சொல்ல ஆசைதான். ஆனால் உண்மை என்னவென்றால் அந்த படுக்கை எங்கள் இருவருக்கும் மிகவும் சிறியதாகவும் வசதியற்றதாகவும் இருந்தது. அதனால் நாங்கள் இருவரும் இடையிடையே தூங்கினோம். ஆனால் உடலுறவுக்கு பிறகு நான் தங்கிய முதல் இரவு அது என்பதால் நான் குறை சொல்லப் போவதில்லை. காலையில் மீண்டும் ஒருமுறை யாருக்கும் தெரியாமல் கழிப்பறைக்குச் சென்று வந்த பிறகு அடுத்த முக்கிய பிரச்சினை உணவும் பானமும்தான். வழக்கமாக நான் சமையலறையில்தான் சாப்பிடுவேன். ஆனால் சாண்டியுடன் அது சாத்தியமில்லை. அதனால் நாங்கள் நகரத்திற்குள் செல்லும் முதல் பேருந்தை பிடித்து ஒரு கஃபேவை கண்டுபிடிக்க முடிவு செய்தோம். நாங்கள் வயிறார உண்டபின் நான் பிள்ளை செலுத்திவிட்டு நாங்கள் நடந்தே சாண்டியின் வீட்டை நோக்கி புறப்பட்டோம். தன் இளம் வயது மகளை இரவு முழுவதும் வெளியே வைத்து அவளுக்கு என்னவெல்லாம் செய்கிறானோ என்று தெரியாத ஒரு கோபமான தந்தையை நான் எதிர்கொள்ள நேரிடுமோ என்று எனக்கு சற்று கவலையாக இருந்தது. ஆனால் நாங்கள் முத்தமிட்டு பிரிந்தபோது சாண்டி அம்மா அப்பா நான் வந்துவிட்டேன் என்று கத்திக்கொண்டே உள்ளே நுழைந்தபோதும் அவளுடைய பெற்றோரிடமிருந்து எந்த எதிர்வினையும் இல்லை. ஈஸ்டர் ஞாயிறன்று சாண்டிக்கு குடும்ப திட்டங்கள் இருந்ததால் திங்கட்கிழமை மீண்டும் சந்திப்பதாக நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். அடுத்த சுற்றுக்கு முன்பு ஓரிரு இரவுகள் நன்றாக தூங்குவதற்கும் அது எங்களுக்கு வாய்ப்பளிக்கும். இந்த முறை எங்கள் முதல் இரவே 2 வாரங்களுக்கான தற்காலிக அனுமதிச் சீட்டு வழங்கப்பட்டிருந்ததால் சாண்டி தனது அடையாள அட்டையை வாயில் காவலரிடம் காட்டி துணையின்றி இராணுவத் தளத்திற்குள் வர முடிந்தது. அது மாலை நேரம். அவள் எங்கள் கட்டிட தொகுதிக்கு வந்து கார்த்தின் ஜன்னலை கண்டுபிடித்து தான் வந்துவிட்டதை எனக்கு தெரிவிக்க தட்டினாள். அவள் வழக்கமாக எடுத்துச் செல்லும் சிறிய டோல்பைக்கு பதிலாக ஒரு பெரிய டோல்பையை வைத்திருந்ததை நான் கவனித்தேன். திட்டமிட்டபடி சில மணிநேரம் ஓய்வெடுப்பதற்காக நாங்கள் NEFI-க்கு சென்றோம். ஆனால் படைப்பிரிவினருக்கு விடுமுறை என்பதால் பிக்ஸ் பா மட்டுமே திறந்திருந்தது. அதன் இழிவான புனைப்பெயருக்கு ஏற்ப அது மிகவும் சாதாரணமாக இருந்தது. முழுமையான ஆடம்பரம் மற்றும் ஆரவாரம் நிறைந்ததாக இல்லை, ஆனால் அதற்கு நெருக்கமாக இருந்தது. அங்கே தளத்தின் சில நிரந்தர ஊழியர்களும் இருந்தனர். அவர்கள் குடித்துவிட்டு மிகவும் களைப்பாக இருந்தனர். விரைவில் சாண்டியிடம் சற்று எச்சரிக்கையாக நடந்து கொள்ளத் தொடங்கினர். எனவே நாங்கள் எங்கள் பானங்களை விரைவாக முடித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினோம். அந்த அசிங்கத்தை அவளுக்கு நான் கொடுக்க விரும்பவில்லை. இருப்பினும் நியாயமாகச் சொல்லப்போனால் அவளும் பதிலுக்கு பதில் பேசினாள். அந்த மாலை பொழுது நாங்கள் படுக்கையில்தான் முடியும் என்று நாங்கள் இருவருக்கும் தெரியும், அல்லது குறைந்தபட்சம் எதிர்பார்த்தோம். ஆனால் அது சீக்கிரமாக நடக்க வேண்டும் என்று நாங்கள் இருவருமே விரும்பவில்லை. ஒருவேளை வெள்ளிக்கிழமை அன்று நாங்கள் கண்டுபிடிக்கப்படாமல் இருந்த வெற்றி எங்களை சற்று அலட்சியமாக ஆக்கியிருக்கலாம்.
அதனால் நாங்கள் எச்சரிக்கையை தூக்கி எறிந்துவிட்டு கட்டிடத் தொகுதிக்குள் நுழைந்து பொது அறைக்கு சென்றோம். நான் அறையிலிருந்து சைடர் குடுவையை எடுத்து வந்தேன். நாங்கள் தொலைக்காட்சியில் ஒரு மொக்கையான வங்கி விடுமுறை நகைச்சுவை திரைப்படத்தை பார்க்க அமர்ந்தோம். அது ஆபத்தானதுதான். ஆனால் அங்கே நாங்கள் பிடிபட்டாலும் படுக்கையில் நிர்வாணமாக பிடிபடுவதை விட அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. படம் தொடங்கி சுமார் ஒரு மணி நேரம் கழித்து ஓரிரு கிளாஸ் சைடர் குடித்திருந்த நிலையில் நாங்கள் ஒரு சாய்வு நாற்காலியில் நெருக்கமாக அமர்ந்து நகைச்சுவை படத்தை பார்த்துச் சிரித்துக் கொண்டிருந்தோம். எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் கதவு திறந்தது. அங்கே பாடி நின்று கொண்டிருந்தார். என் இதயம் சில துடிப்புகளை தவறவிட்டது. நான் மிகவும் வெளிரி போயிருக்க வேண்டும். பாடி பேசும் வரை நாங்கள் சில வினாடிகள் ஒருவரையொருவர் முறைத்து பார்த்து கொண்டிருந்தோம். ஓ ஹாய் நண்பர்களே. டிவி சத்தம் கேட்டது. உள்ளே யார் இருக்கிறார்கள் என்று யோசித்தேன். நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள்? சாண்டி என்னுடன் அங்கே அமர்ந்திருப்பதைக் கண்டு அவர் எந்த ஆச்சரியத்தையும் காட்டவில்லை. அழைக்கப்படாமல் வந்தாலும் மிகவும் வரவேற்கப்பட்ட அது ஒரு பொது அறை அல்லவா? பாடி அறைக்குள் வந்து கதவை மூடி அருகிலிருந்த நாற்காலியில் அமர்ந்தார். நான் அறிமுகம் செய்து வைத்துவிட்டு பாடிக்கு கொஞ்சம் சைடர் கொடுத்தேன். அவர் தேநீர் மேசையிலிருந்து ஒரு சுத்தமான குவளையை எடுத்ததும் நான் அவருக்கு ஊற்றினேன். நாங்கள் திரைப்படத்தின் இறுதி காட்சியை பார்த்தோம். அதில் வரும் சில ஆபாசமான வசனங்களை கேட்டு அவ்வப்போது அர்த்தமற்ற அல்லது அருவருப்பான கருத்துக்களை தெரிவித்தோம். திரைப்படம் முடிந்ததும் மாலை நேர செய்திகள் ஒளிபரப்பாகின. வழக்கம் போலவே பெல்ஃபாஸ்டில் நடந்த மற்றொரு மதவாத கொலையை பற்றிய செய்தி முக்கிய செய்திகளில் ஒன்றாக இருந்தது. இதை கேட்ட பேடி பாஸ்டர்ஸ் என்று விஷம் கக்கும் குரலில் கத்தினார். பெல்ஃபாஸ்ட் அவருடைய சொந்த ஊர். இதை கேட்ட சாண்டி பரிவுடன் பேட்டியின் கையை தொட்டார். அவர் புன்னகைத்து அவளுடைய அக்கறைக்கு நன்றி கூறினார். எனக்கு ஆச்சரியமாக இது அவர்களுக்கு இடையே அயர்லாந்து பிரச்சினை பற்றிய மிகவும் ஆழமான மற்றும் அர்த்தமுள்ள உரையாடலுக்கு வழிவகுத்தது. அதில் மோதல் போக்கோ அல்லது மதவாதமோ எதுவும் இல்லை. தெரிந்த உண்மைகள் மற்றும் புள்ளிவிவரங்கள். அவர் ஏன் பிரிட்டிஷ் ஆயுதப் படையில் சேர முடிவு செய்தார், வடக்கு அயர்லாந்தின் எதிர்காலம் குறித்த அவரது நம்பிக்கைகள் மற்றும் கனவுகள் போன்ற விஷயங்களை பற்றி பேசினார். எனக்கு பொருத்தமாக தோன்றிய இடங்களில் நானும் கலந்து கொண்டேன். ஆனால் இவ்வளவு சிக்கலான ஒரு விஷயத்தை பற்றிய அவளுடைய ஆழ்ந்த புரிதலை கண்டு பிரமித்து போனேன். பெரும்பாலும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தேன். சாண்டியும் பேட்டியும் நன்றாக பழகிவிட்டார்கள். உரையாடல் மற்ற விஷயங்களுக்கு நகர்ந்தது. அவர்கள் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் நேரம் ஆகிக் கொண்டிருந்தது. பேட்டி எழுந்து நாளை வெளியே செல்லத் திட்டமிட்டிருப்பதாகவும் படுக்கைக்கு செல்ல வேண்டும் என்றும் சொன்னான். அவன் சாண்டியை மீண்டும் விரைவில் சந்திப்பேன் என்று நம்புவதாக கூறி என்னை பார்த்து கண் சிமிட்டிவிட்டு கதவை மூடியபடி அறையை விட்டு வெளியேறினான். நான் சாண்டியை என் கைகளில் அணைத்து அவள் உதடுகளில் ஆழமாக முத்தமிட்டு வாவ் அது மிகவும் தீவிரமாக இருந்தது என்று வியந்து கூறினேன். அவளை இழிவாக பேசாமல் இருக்க மிகவும் முயற்சி செய்து நாள் முழுவதும் அந்த தையல் இயந்திரத்தின் முன் அமர்ந்திருப்பது அவளது நேரத்தை வீணடிப்பதாக நான் அவளிடம் சொன்னேன். அவள் அங்கிருந்து வெளியேறி அவளது அறிவுக்கும் திறமைக்கும் ஏற்ற வேறு ஏதாவது ஒரு துறைக்கு வர வேண்டும். அவள் கண்கலங்கி அதற்கான முயற்சியில் இருப்பதாகச் சொன்னாள். ஆனால் எதில் சிறந்து விளங்க முடியும் என்பதை இன்னும் முடிவு செய்ய வேண்டும் என்றும் கூறினாள். நான் அரசியலை பரிந்துரைத்தேன். அது அவளை சிரிக்க வைத்தது. ஆனால் அவள் அந்த யோசனையை நிராகரிக்கவில்லை. எங்கள் காமம் அதிகரிக்க நாங்கள் இன்னும் தீவிரமாக முத்தமிடத் தொடங்கினோம். சாண்டி எழுந்து என் கையை பிடித்து என்னை வாசலை நோக்கி அழைத்துச் செல்லத் தொடங்கினாள். நான் நின்று டிவியை அணைத்து எங்கள் பொருட்களை எடுத்துக்கொண்டு விளக்குகளை அணைத்து கதவை எங்களுக்கு பின்னால் மூடிவிட்டு அறையை விட்டு வெளியேறினேன். அந்த அடுக்குமாடி கட்டிடம் இருளில் மூழ்கியிருந்தது. பேட்டி படுக்கைக்குச் சென்றிருந்தான். நாங்கள் மீண்டும் தனியாக இருந்தோம். நாங்கள் கார்த்தின் அறைக்குச் சென்றோம். இந்த முறை கழிவறைகள் வழியாக வெளிப்படையாகச் சென்றோம். பேட்டிக்கு நாங்கள் அங்கே இருப்பது தெரிந்த பிறகு மறைவாகச் செல்வதில் எந்த பயனும் இல்லை. மேலும் இரவுக்காக எங்களை உள்ளே பூட்டிக்கொண்டோம். நாங்கள் உடனடியாக எங்கள் ஆடைகளை களைந்துவிட்டு காரியத்தில் இறங்கினோம்.
நான் கடித்ததால் அவளுடைய மார்பகங்களில் ஏற்பட்டிருந்த சிறிய காயங்களை என்னால் கவனிக்காமல் இருக்க முடியவில்லை. அதை மீண்டும் செய்ய எனக்குச் சங்கடமாக இருக்கிறது என்று அவளிடம் சொன்னேன். ஆனால் அவள் அது ஒரு பிரச்சனையே இல்லை என்பது போல் அலட்சியப்படுத்தினாள். எதிர்காலத்தில் நாங்கள் மிகவும் கவனமாக இருப்போம். ஆனால் அவளுடைய மார்பகங்களை சற்று முரட்டுத்தனமாக கையாள்வது அவளுக்கு மிகவும் பிடிக்கும் என்றும் அது அவளுக்கு உச்சக்கட்டத்தை அடையவும் சிறந்த உச்சநிலைகளை அடையவும் உதவுகிறது என்றும் கூறினாள். அந்த வெள்ளிக்கிழமை அன்று இருந்ததைப் போலவே அன்றிரவு எங்கள் உடலுறவும் தீவிரமாகவும் இன்பமாகவும் இருந்தது. இந்த முறை மட்டும் நான் அவளுக்கு வாய்வழி புணர்ச்சி செய்வதற்கு முன்பு அவள் எனக்கு வாய்வழி புணர்ச்சி செய்தாள். மேலும் எங்கள் புணர்ச்சியும் மிகவும் புதுமையானதாக இருந்தது. அந்த படுக்கை மிகவும் சிறியதாக இருந்ததால் பெரிதாக எதையும் செய்ய முடியவில்லை. ஆனால் நான் ஆணுறை அணிந்ததும் சாண்டி படுக்கையில் மண்டியிட்டு நான் முன்பு செய்தது போலவே குறுக்கு கம்பியை பிடித்தாள். பின்புறத்திலிருந்து தயவு செய்து அவள் முணுமுணுத்தாள். எனக்குள் இன்னொரு முதல் அனுபவம் காத்திருந்தது. நான் சாண்டிக்கு பின்னால் எழுந்தேன். அவள் என் ஆண்குறியை பிடிக்கப் பின்னால் கையை நீட்டி மீண்டும் என்னை அவளுக்குள் வழிநடத்தினாள். இந்த நிலையில் நான் உணர்ந்த உணர்வுகள் என்னை மூழ்கடித்தன. இதற்கு முன் ஒருபோதும் இல்லாத அளவுக்கு ஒரு பெண்ணுறுப்பின் ஆழத்தில் நான் உணர்ந்தேன். ஊடுருவலின் ஆழம் நம்ப முடியாததாக இருந்தது. சில கணங்கள் என்னைச் சமநிலைப்படுத்திக் கொண்டு நான் மெதுவாக உந்த ஆரம்பித்தேன். ஆனால் அதைச் சரியாகச் செய்யவில்லை. ஒவ்வொரு முறையும் நான் பின்வாங்கும் போது என் ஆண்குறி வெளியே விழுந்துவிடும். நான் நிலையைச் சரிசெய்ய முயன்றேன். ஆனால் பலனில்லை. பொறுமையாக சாண்டி, உன் கையால் பிடித்துக்கொள் என்றாள். நான் என் வலது கையை அவளது இடுப்பைச் சுற்றி வளைத்து அவளது மேட்டின் மீது வைத்து என் ஆண்குறியை அவளது துளையில் சிக்க வைத்தேன். நான் மீண்டும் என் இடுப்பை அசைக்க ஆரம்பித்தேன். இந்த முறை அவளுக்குள் வேரூன்றியது போலவே இருந்தேன். என் கட்டைவிரலை பயன்படுத்தி அவளது பெண்குறியை மசாஜ் செய்ய முடியும் என்பதையும் நான் விரைவில் கண்டுபிடித்தேன். அது அவளை மார்பகங்களையும் கூட டைட்டஸ் என்று அலற வைத்தது. நான் என் இடது கையை சுற்றி பிடித்து சாண்டியின் மார்பகங்களை தடவினேன். அவளுடைய முலைக்காம்புகளை உறுதியாக கிள்ளி இழுத்தேன். ஆனால் மீண்டும் மிகவும் முரட்டுத்தனமாக நடந்து கொள்ளப் போவதில்லை. ஆனாலும் அதுவே போதுமானதாக இருந்தது. அவளுக்கு வரவிருக்கும் உச்சக்கட்டத்தை நான் அடையாளம் கண்டு கொண்டேன். அவள் விரைவில் அதற்கு மிக அருகில் இருந்தாள். நான் என் உந்தல்களையும் பெண்குறி மொட்டை தடவுவதையும் அதிகரித்தேன். அது அவளை விளிம்பிற்கு தள்ளியது. அவள் உச்சக்கட்டத்தை அடைந்தபோது தன் கால்களை பின்னால் தள்ளி படுக்கையில் குப்புற படுத்தாள். நான் அவளுக்குள் இருந்தபடியே அவளை பின்தொடர்ந்து கீழே சென்று தொடர்ந்து உந்திக் கொண்டிருந்தேன். இந்த மாற்றியமைக்கப்பட்ட பின்புற நுழைவு நிலை எனக்கு இன்னும் அதிக கிளர்ச்சியூட்டுவதாக இருந்தது. மேலும் சில நிமிட உள்ளிழுப்புகளுக்குப் பிறகு நான் மீண்டும் என் விந்தணுக்களை ரப்பரில் கொட்டினேன். மற்றொரு அமைதியற்ற இரவுக்குப் பிறகு அடுத்த நாள் காலையில் நாங்கள் சற்று சீக்கிரமாகவே எழுந்தோம். அன்று காலை அவள் மீண்டும் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று சாண்டி அறிவித்தபோது நான் ஆச்சரியப்பட்டேன். அவளுடைய பையில் மாற்று உடைகள் இருந்தன. ஆஹா, அதுதான் காரணம். ஆனால் அவள் குளிக்க வேண்டும், ஏனெனில் அவள் காம வாசனையில் இருந்தாள். நான் சந்தேகப்பட்டேன். தனிப்பட்ட குளியல் வசதிகள் எதுவும் இல்லை. பொது குளியலறையில் திரையிடப்பட்ட அறைகள் மட்டுமே இருந்தன. ஆனாலும் அவள் மிகவும் பிடிவாதமாக இருந்தாள். நான் வெளியே காவல் காக்கலாம், அல்லது இன்னும் சிறப்பாக அவளுடன் அந்த அறைக்குள் சேர்ந்து கொள்ளலாம். அந்த யோசனை என்னை சம்மதிக்க வைத்தது. நாங்கள் குளியலறைக்குச் சென்று கதவிலிருந்து வெகு தொலைவில் இருந்த அறையை தேர்ந்தெடுத்தோம். தண்ணீர் சூடாக வந்ததும் சாண்டி இன்னும் மேலங்கியாக பயன்படுத்திக் கொண்டிருந்த கோட்டை கழற்றிவிட்டு உள்ளே நுழைந்தாள். நான் அவளது ஈரமான உடலை ஓரிரு நிமிடங்கள் வெறித்து பார்த்தேன். பிறகு என் ஆடைகளை களைந்து அவளுடன் சேர்ந்து கொண்டேன். அவளிடமிருந்து சோப்பை வாங்கி அவளது மார்பகங்களுக்கும் அந்தரங்க மேட்டிற்கும் தேவைக்கு அதிகமான கவனம் செலுத்தி அவளுக்கு சோப்பு நுரை பூச ஆரம்பித்தேன். சோப்பு பூசிய என் கைகள் அவளது மார்பகங்களிலும் பெண்குறியிலும் ஏற்படுத்திய காம உணர்ச்சியால் அவள் மீண்டும் உச்சக்கட்டத்தை அடைய அதிக நேரம் ஆகவில்லை. அது அவளது மற்ற உச்சக்கட்டங்களைப் போல முழுமையானதாக இல்லை, ஆனால் அது ஒரு உறுதியான உச்சக்கட்டம்தான்.
சாண்டி என்னை நோக்கித் திரும்பி என்னை குளிப்பாட்ட வந்தபோது யாரோ ஒருவர் குளியலறைக்குள் நுழைந்த காலடி சத்தம் கேட்டது. அவள் பேசுவதை நிறுத்த என் விரலால் ஷ என்று சைகை செய்தேன். அவள் உள்ளே நுழைந்த நபரின் சத்தத்தை கேட்கவில்லை. மேலும் என்னை விசித்திரமாக பார்த்து என்ன என்று கேட்டாள். நான் திரையைச் சுட்டிக்காட்டி வெளியே யாரோ என்று சத்தமில்லாமல் உதட்டசைத்தேன். பேட்டி என்று அவள் உதட்டசைத்து திருப்பி கேட்டாள். நான் தோள்களை குலுக்கி எனக்கு தெரியாது என்றேன். அப்போதுதான் ஒரு தொட்டியில் தண்ணீர் நிரம்பும் சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை பயன்படுத்தி திரைக்கு பின்னால் யாருக்கும் தெரியாமல் எட்டி பார்த்தேன். அது பேடிதான், வேறு யார் இருக்க முடியும்? ஏனென்றால் அந்த நேரத்தில் அந்த கட்டிடத்தில் நாங்கள் மட்டுமே இருந்தோம். அவன் வெளியே செல்வதற்காக குளித்து சவரம் செய்து கொண்டிருந்தான். திரையை மெதுவாக மூடிவிட்டு நான் சாண்டி பக்கம் திரும்பி ஆம் அது பேடிதான் என்று தலையசைத்தேன். கடவுள் சாட்சியாக அந்தச் சூழல் உடனடியாக ஒரு நவீனகால ஆபாச படத்தின் நகைச்சுவை காட்சியாக மாறியது. என்னை ஒரு கேலிச் சிரிப்புடன் பார்த்து கொண்டே சாண்டி உடனடியாக என் முன்னால் மண்டியிட்டு என் நுனித்தோலை முழுவதுமாக பின்வாங்கி என் பாதி விரைத்திருந்த ஆண்குறியை தன் வாயில் எடுத்துக்கொண்டாள். என்னால் சத்தமில்லாமல் ஓ ஃபக் என்று கத்தாமல் இருக்க முடியவில்லை. அதை கேட்ட பேடி உள்ளே எல்லாம் சரியா இருக்கா நண்பா என்று கேட்டான். ஆமாம் பரவாயில்லை நன்றி என்று நான் பதிலளித்தேன். சிறிது நேரம் தண்ணீர் சூடாக வந்து என் தோலைச் சுட்டுவிட்டது. ஆனால் இப்போது எல்லாம் சரியாகிவிட்டது. சாண்டியை என் ஆண்குறியிலிருந்து விடுவிக்க நான் கடுமையாக முயன்றேன். ஆனால் அவள் அதற்கு சற்றும் செவிசாய்க்கவில்லை. நான் மறுத்தபோதிலும் அவள் தொடர்ந்து என்னை நக்கிச் சப்பிக் கொண்டிருந்தாள். மௌனமான காமத்தால் என்னை பைத்தியமாக்கினாள். எல்லா நேரமும் அவள் என்னை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தாள். என் இக்கட்டான நிலையை பார்த்து சத்தமாகச் சிரிக்காமல் இருக்க அவள் போராடுவதை என்னால் உணர முடிந்தது. இறுதியில் நான் குளியலறை சுவரில் சாய்ந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு பின்விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் இருந்தேன். நான் மீள முடியாத நிலையை நெருங்கிக் கொண்டிருந்தபோது பேட்டி அடைப்பானை இழுத்துவிட்டு பேசினை கழுவி தனது குளியல் கிட்டை எடுத்துக்கொண்டு கதவை நோக்கிச் சென்றான். அவன் வெளியேறும்போது பிறகு பார்க்கலாம் நீங்கள் இருவரும் என்று சத்தமாக கூப்பிட்டான். சாண்டியால் தன்னை மேலும் அடக்கிக் கொள்ள முடியவில்லை. அவள் என் ஆண்குறியை கிட்டத்தட்ட துப்பிவிட்டு உரக்கச் சிரித்தபடியே பிறகு பார்க்கலாம் பேட்டி என்று அவனுக்கு பின்னால் கத்தினாள். சொல்லப்போனால் அவள் அந்த வேலையை முடித்து மீண்டும் ஒருமுறை என் விந்துவை அவள் முகத்திலும் மார்பகங்களிலும் பீச்சியடிக்க வைத்தாள். பிறகு தன் தலைமுடியையும் உடலையும் கழுவிக்கொண்டு உலர்ந்து உடை மாற்றுவதற்காக அறைக்குச் சென்றாள். பிடிபட்டதற்காக அவமானப்படுவதா அல்லது பெருமிதம் கொள்வதா என்று தெரியாமல் நான் நேராக பின்தொடர்ந்தேன். இது படைவீரர் தங்குமிடத்தில் சொல்லப்படும் ஒரு பழங்கதை. ஒரு முறையாவது ஒரு நல்ல விதத்தில் நானும் ஒரு பழங்கதையாக மாறியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். இருப்பினும் இந்தச் சம்பவம் பொதுமக்களுக்கு தெரியவில்லை. நான் கார்த்திடம் சொன்னேன். ஆனால் பாடியும் அவனும் அதை தங்களுக்குள்ளேயே வைத்துக்கொண்டனர். ஆனால் பல ஆண்டுகளுக்குப் பிறகு ஒரு மறுசந்திப்பு விருந்தில் பாடி இந்த கதையை விவரித்தபோது அது எனக்கு பெரும் பாராட்டை பெற்று தந்தது. அதற்குள் பழிச்சொற்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்றும் இனிமேல் அதை தனக்குள்ளேயே வைத்திருக்க முடியாது என்றும் அவன் கூறினான். கோட்பாட்டளவில் எங்களுக்கு இன்னும் 8 நாட்கள் தொகுதி விடுப்பு மீதமிருந்தது. ஆனால் ஒழுங்கற்ற ரயில் நேரங்கள் மற்றும் விடுப்பில் விரைவாகச் சென்று அடுத்த புதன்கிழமை வேலைக்கு திரும்புவதற்காக கைவிடப்பட்ட சீருடைகளை துவைத்து சுத்தம் செய்ய வேண்டியதன் காரணமாக அடுத்த ஞாயிற்றுக்கிழமையே மக்கள் மீண்டும் தளத்திற்கு திரும்பத் தொடங்கினர். அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்பு சாண்டியும் நானும் அந்த தொகுதியில் மேலும் 2 அற்புதமான இரவுகளை கழித்தோம். அது எங்கள் உறவை மேலும் வலுப்படுத்தியது. நாங்கள் பயன்படுத்திய கார்த்தின் துணிகளை துவைத்து இஸ்திரி செய்தேன். ஒப்புக்கொண்டபடி அதுவரை நன்றாக பயன்படுத்தப்பட்டு ஓரளவு விந்து கரை படிந்திருந்த படுக்கை விரிப்புகளையும் மாற்றினேன். ஆனாலும் நான் பிடிபடவில்லை என்று அவனிடம் உண்மையைச் சொல்ல முடியவில்லை. ஆனால் பாடி எங்களை குளியலறையில் பார்த்த கதையை கேட்டு அவன் நன்றாகச் சிரித்தான். எப்படியிருந்தாலும் எந்த தீங்கும் நடக்கவில்லை.
1974ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் நான் எனது ஆரம்பகட்ட தொழில்நுட்ப பயிற்சி ஆண்டை முடிக்கும் வரை நானும் சாண்டியும் எங்கள் உறவை தொடர்ந்தோம். நான் அங்கு இருந்தபோது அவளுக்கு தனியாக ஒரு இடம் கிடைக்கவே இல்லை. அதனால் உடலுறவுக்கான எங்கள் வாய்ப்புகள் சில சமயம் கிடைத்தன, சில சமயம் கிடைக்கவில்லை. ஆனால் அவை நிகழும்போது எங்கள் இருவருக்கும் எப்போதும் நல்லதாகவே இருந்தன. நான் பயிற்சி முடித்து வெளியேறியதும் எங்கள் உறவை தொடரவும், ஒருவேளை அதை நிரந்தரமாக்கவும், அருகிலுள்ள ஒரு செயல்பாட்டு பிரிவில் முதல் பணிக்கான பதவியை பெற முயன்றேன். ஆனால் உலக நிகழ்வுகள் வேறு திட்டங்களை கொண்டிருந்தன. 1974ஆம் ஆண்டு ஜூலை மாதம் துருக்கி மத்திய தரைக்கடல் தீவான சைப்ரஸின் ஒரு பகுதியை ஆக்கிரமித்தது. சைப்ரஸ் ஐக்கிய இராச்சிய இராணுவத்திற்கு ஒரு முக்கிய கோட்டையாக இருந்தது, இன்றும் இருக்கிறது. இது மிகவும் விரும்பப்பட்ட ஒரு வெளிநாட்டு பணியிடமாகவும் இருந்தது, குறிப்பாக இராணுவ வீரர்களின் குடும்பங்களிடையே. அவர்களில் பலர் சைப்ரஸ் மக்களுடன் உள்ளூர் நகரங்களிலும் கிராமங்களிலும் வசித்து வந்தனர். படையெடுப்பிற்கு பிறகு இந்த நடைமுறை தொடர்வது பாதுகாப்பற்றதாக கருதப்பட்டது. எனவே பல குடும்பங்கள் ஐக்கிய இராச்சியத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டு, அந்த பணியிடங்கள் கூடிய விரைவில் திருமணமாகாத வீரர்கள், கடற்படையினர் மற்றும் விமானப்படையினரால் நிரப்பப்பட்டன. இதனால் ஆண்கள் தங்கள் மனைவிகள் மற்றும் குழந்தைகளிடம் திரும்ப முடிந்தது. ஆரம்ப பயிற்சியை முடித்த வீரர்களை நேரடியாக அவர்களின் முதல் பணிப்பிரிவிற்கு வெளிநாட்டில் பணியமர்த்துவது வழக்கமான நடைமுறை அல்ல. ஆனால் சைப்ரஸ் அவசரநிலை காரணமாக என்னையும் சேர்த்து எனது பயிற்சியில் இருந்த பலரும் திருப்பி அனுப்பப்பட்ட பணியிடங்களை நிரப்புவதற்காக அங்கு அனுப்பப்பட இருந்தனர். இது 30 முதல் 36 மாதங்கள் வரை துணையின்றி மேற்கொள்ள வேண்டிய ஒரு பணிப்பயணமாக இருக்கும். எனவே நான் 3 ஆண்டுகள் வரை ஐக்கிய இராச்சியத்தை விட்டு விலகி இருக்க வேண்டியிருக்கும், மேலும் ஐக்கிய இராச்சியத்தில் விடுப்பு எடுப்பதற்கான வாய்ப்புகளும் குறைவாகவே இருக்கும். எனது இங்கிலாந்து விவகாரங்களை ஒழுங்குபடுத்துவதற்காக கப்பலில் ஏறுவதற்கு எனக்கு 2 வார விடுப்பு மட்டுமே இருந்தது. பிறகு ஒரு C-130 விமானத்தில் அக்ரோட்டிரிக்குச் சென்று, அங்கு நான் எங்கு வேலை செய்யப் போகிறேன் என்பதை கண்டறிய வேண்டும். அது அந்த தீவில் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். பிரிவை எதிர்கொள்ளும் ஏறக்குறைய ஒவ்வொரு தம்பதியினரைப் போலவே சாண்டியும் நானும் தொலைதூரத்தில் இருந்து கொண்டே வாழ்க்கையைச் சமாளிக்க இத்திட்டமிட்டோம். இணையம் மற்றும் கைபேசி இல்லாத அந்த காலத்தில் 2000 மைல் தூரப்பிரிவு என்பது எல்லையை மீறிய செயல் என்றும், நாங்கள் ஒருவரையொருவர் விட்டு விலகிச் சென்றுவிடுவோம் என்றும் எங்கள் இருவருக்கும் மனதளவில் தெரிந்திருந்தாலும் நாங்கள் கிட்டத்தட்ட உடனடியாகவே விலகிச் சென்றோம். தொலைபேசி அழைப்புகளை ஒருங்கிணைப்பது கடினமாகவும் மிகவும் செலவு மிக்கதாகவும் இருந்தது. நாங்கள் சிறிது காலம் கடிதங்களை பரிமாறிக்கொண்டோம், ஆனால் பதில்கள் விரைவில் குறைந்து கொண்டே வந்தன, பின்னர் முற்றிலுமாக நின்றுவிட்டன. அது எங்கள் இருவருக்கும் இடையிலான உறவுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது. 3 ஆண்டுகளுக்குப் பிறகு எனது உயர் பயிற்சிக்காக நான் திரும்பியபோது பழைய நினைவுகளுக்காக சாண்டியை தேடி பார்க்க முயன்றேன். அவள் மீண்டும் கல்வி கற்க வேண்டும் என்ற தனது லட்சியத்தை நிறைவேற்றி தற்போது கிழக்கு இங்கிலாந்தில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் அரசியல் அறிவியல் படித்து வருவதை அறிந்தேன். அவளுக்காக நான் பெருமகிழ்ச்சி அடைந்தேன். நானோ அப்ரோடைட்டின் தீவில் எனது 3 ஆண்டுகளை அப்போதுதான் முடித்திருந்தேன். சொல்ல சில கதைகளுடன் கூடிய காதல் தீவு. அவற்றை கேட்க உங்களுக்கு விருப்பமிருந்தால் எனக்கு தெரிய